எனக்கு முன்னாடி பேசின எவிடன்ஸ் கதிர் அவர்களும் தோழர் தியாக அவர்களும் பாப்பா மோகன் அவர்களும் எத்தனை இன்சிடென்ட் எடுத்து சொல்லிக்கிறாங்க. அவங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இத்தனை ஆயிரம் கொலைகள் இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்குதா? ஒரு இயற்கையான உணர்வுக்காக நடந்துட்டு இருக்குதா? ஒரு இயற்கையான உணர்வு காதல், அந்த ஒரு இயற்கையான உணர்வுக்காக இத்தனை கொலைகள் நடக்குதா? வேற ஏதாச்சும் காரணத்துக்காக கொலைகள் நடக்கிறதுக்கான எந்த கொலையா இருந்தாலும் தப்பு தான். பாக்கி அவருக்கு தகராறுல கொலை பண்ணாலும் தப்பு தான். அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து தகராறு கொலை பண்ணாலும் தப்பு தான். அதுக்கெல்லாமாவது ஒரு காரணம் இருக்கு. என் சொத்தை நீ புடுங்கிக்கிற, எனக்கு 10 ஏக்கரா வர்ற இடத்துல எனக்கு 5 ஏக்கரா தான் கொடுக்குற, சண்டை தகராறு, குத்து வெட்டு கொலை, ஓகே. இது என்னையா? இது ஒரு மனித உணர்வு. யார காதலிக்கணும், யாரு கூட வாழணும்னு ஒரு ஆணும் பெண்ணும் முடிவு செய்ய வேண்டிய உலகத்திலேயே வச்சு வெரி 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 பர்சனல் இஷ்யூ தான் இது. சோசியல் இஷ்யூ கிடையாது. இது ஒரு பர்சனல் மேட்டர். இத சோசியல் மேட்டரா மாத்தி அதை கொலை பண்ற அளவுக்கு கொண்டு போயிருக்கீங்கன்னா இந்த உலகத்தில் பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் எல்லாம் வளரவே இல்லை. நாம் இன்னும் மிருக நிலையில் தான் இருக்கணும். மிருகம் கூட பரவாயில்லைங்க, அதுக்கு பிடிச்ச மிருகத்தை லவ் பண்ணிட்டு போகுது. நம்ம அதை விட கேவலமாக இருக்கிறோம். அதனால மிருகத்தை விட கேவலமா இருக்கும் மனநிலையிலிருந்து மாறி மனித மனநிலைக்கு வர வேண்டும் என்று கூறி, இதற்காக நடக்கும் அனைத்து போராட்டங்களுக்கும் உங்களுடன் நான் துணை நிற்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.